பாட்டு எப்படி எழுதிருக்காரு பாருங்க கவிஞர். மணப்பாறையில போய் மாடு வாங்கி, மணப்பாறையில மாடு வாங்கினா அங்கேயே கலப்பாங்க கூடாதா? மாயவரத்துல போய் கலப்ப வாங்கி, சரி மாயவரத்துல கலப்பாங்கன்னா விதை நெல் அங்க வாங்கப்படாதா? ஆத்தூர்ல போய் கிச்சிலி சம்பா விதை நெல்லாம் பேர் வச்சுட்டாரு பாருங்க. கிச்சிலி சம்பா விதை நெல் வாங்கி, சரி வாங்கி அந்தந்த ஊர்ல அது ஊர்காரில் வச்சு விவசாயம் பண்ணலாம் தானே. அதை விளைய வைக்கணும்னா மதுரை சில்லா ஆளை வச்சு விதைச்சு அறுத்து களத்து மேட்டு கொண்டு போய் அங்க வைக்க கூடாதான். எங்க கொண்டு போன பொதிய ஏற்றி பொள்ளாச்சிக்கு போக சொல்லியிருக்காரு. பொதிய ஏற்றி பொள்ளாச்சிக்கு போனா சரி பொள்ளாச்சி வியாபாரி கிட்ட விற்க வச்சானு, அதானே பொள்ளாச்சிக்கு போனதுக்கு அப்புறம் விருதுநகர் வியாபாரி கிட்ட விற்க. அப்படின்னா பாட்டு எப்படி எழுதியிருக்கான் பாருங்க. மாவட்ட ஒற்றுமை, இந்த ஒற்றுமை நீங்கினால் அனைத்தும் தாழ்வு என்பதற்கு உயர்வான வார்த்தைகளை சொல்லி இந்த பாட்டெல்லாம் பாட்டு வருது. எங்க போய் சொல்ல அவள் அதமா கிச்சிலி சம்பா விதை நெல். அன்பார்ந்த தாய்மார்களே பெரியோர்கள், நம்ம வீட்டுல 25 வருஷத்துக்கு முன்னால விதை நெல் பற்ற கட்டி வச்சிருந்தோம். இப்ப இருக்கா? எங்க ஓச்சனையா இருக்கா தெரியுமா? ஆனாலும் விதை